குருப்யோ நமஹா, நமோ நமஹா. என்னுடைய ஒரு நண்பர், நல்ல நண்பர், காலேஜிலேருந்து என் கூட இருக்கிற நண்பர் என்கிட்ட கேட்டுட்டார், நீ கணானாம் துவா அந்த மந்திரத்தை சொல்ல கொஞ்சம், அந்த மந்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. அவர் வேண்டுகோள் விடுத்தார். என் நண்பர்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே என்னோடய நண்பர்கள், என்னோடய வெல்விஷர் தான். நீங்கள் உரிமையாக கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்பேன், தெரியாதது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கற்றுன்ட்டு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ இன்றைக்கி மகா கணபதி மந்திரம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னது? மகா கணபதி மந்திரம். இந்த மந்திரம் எல்லாருக்கும் விக்னங்களெல்லாம் போக்கி ஆத்ம ஜானத்தை கொடுத்து எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு எண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு மந்திரத்துக்குள்ளே போவோமா? கணானாம் துவா கணபதி கும் அவாமகே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருடுவன் நூத்திபிஸ் சீதசாதனம். இதில் பார்த்தோம்னா 15 வேர்டு இருக்குது. 15 வேர்டு என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் பார்க்கலாம். கணானாம் துவா கணபதி கும். இது என்ன கும் அப்படின்னாக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதில் தான் நான் என்னோட கான்ட்ரிபியூஷன். கும்னாக்க இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் அர்த்தங்கள் இம்பார்ட்டண்ட், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி உச்சாரணங்களும் இம்பார்ட்டண்ட். சான்ஸ்கிரிட்டில் இந்த டாட் இருக்கு இல்லையா, அனுஸ்வாரம் அப்படிம்போம். அந்த அனுஸ்வாரத்துக்கு அடுத்தாப்பில் ஊஷ்மான லெட்டர்ஸ். ஊஷ்மான லெட்டர்ஸ்னால் என்ன? ஹ, ஷ, ஷ, ச. இந்த 4 லெட்டரும் அந்த டாட்டுக்கு அப்புறம் அதை கும் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கோ, இங்கே கணபதிம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இம் இருக்குங்க, அதுக்கப்புறம் என்ன வருது? ஹா வருது. ஹவாமகே. அப்போது கணபதி கும் அவாமகே. புரிஞ்சுதா? இப்போது இனிமே எங்கெல்லாம் அனுஸ்வாரம் இருக்கோ அதுக்கப்புறம் ஹகாரமோ ஷகாரமோ ஷகாரமோ சகாரமோ வேதத்தில் ப்ரொனன்சியேஷன் கும்னு இருக்கும். அப்போ எங்கெல்லாம் கும் இருக்கோ இதெல்லாம் பாருங்கள், கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் கவிங் கவீனாம், இதை நம்ம ஒரே சேர்ந்து சொல்லணும். கவிங் கவீனாம் அப்படின்னு சொல்கிறதுனா தனித்தனியாக சொன்னால் கவிம் இம், கவிம் கவீனாம் அப்படின்னு சொல்லணும். பிரித்து சொல்கிறதா சந்தி சேர்ந்து சொல்கிறோம்னா கவிங்கு இங்கு இங்கு சொல்லணும். இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா உச்சாரணத்தில் டிஃபரன்ஸ் இருக்கும். இங்குங்கும் போது இந்த உச்சாரண ஸ்தானம் எங்கே வரும்னாக்க தொண்டையும் மூக்கும் நேசலும், த்ரோட் அண்ட் நேசல் வரும். கவிம் அப்படி சொல்லிட்டு ஒரு கேப் விட்டு கவீனாம் சொல்லியாச்சுனாக்க லிப்ஸும் நோஸும் இருக்கும். அப்போ எந்தெந்த உச்சாரண ஸ்தானம் இருக்கோ அதுக்கு தக்கன வைப்ரேஷன் இருக்கும். சாம வேதத்தில் உச்சாரணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த குழந்தைகள் 8 வயசுலேயே இருக்கும்போது வேதம் ஏன் சொல்லி கொடுக்குறான்னா அப்போ தான் இந்த ஆர்டிகுலேஷன், பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் இருக்கு இல்லையா, நல்ல ஒத்துழைக்கும். அதனால் என்னச்சு வேணால் நிறைய பேர்லாம் சாம வேதம் 8 வயசுக்கு மேலே போச்சுன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டான். தான் சொந்த குழந்தைகள் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டான். அது அந்த வயசில் தான் அந்த உச்சாரணம் கரெக்டாக இருக்கும்ட்டு என்னெல்லாம் யோசிச்சுருக்கா அப்புறம் அந்த காலத்தில். ஸோ இங்கே 2 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். கவிங் கவீனாம், அப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். சந்தி ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லணும். கவிங் கவீனாம். தனியாக சொல்லணும்னா கவிம் ஸ்வாஸ் கவீனாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். உபம ஸ்ரவஸ்தமம், உபம ஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஷ் ஸ்ருண்வன் நூத்திபிஹிஸ். நூத்திபிஸ்ன்னு இருக்கு, அது நூத்திபிஹி, அது விசர்க சந்தி. சீத சாதனம். இது 15 வேர்டு இருக்குது. இந்த 15 வேர்டு என்னெல்லாம் வேர்டுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இதோட அர்த்தத்தை பார்க்கலாம், இதோட பெருமைகளையும் பார்க்கலாம். நல்ல ஸ்லோகம் இது. நீங்கள் ருத்ரம் சமகம்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் இதுதான் முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் மாதிரி முதல்ல சொல்லி தான் சொல்லுவாது. என்னெல்லாம் 15 வேர்டு? கணானாம். கணானாம்னா தேவர்களின் குழுக்களுடைய, தேவர்களின் கூட்டங்களுடைய. கணானாம். துவா, துவாங்கிறது துவாம், உன்னை. என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம எப்படி இது அண்மையம் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு அப்புறம் பார்த்துடலாம். முதல்ல வேர்டு பை வேர்டு மீனிங் பார்த்துடலாம். கணபதிம், அங்கே ஹவாமயம் வந்ததுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கணபதி கும்னும், இங்கே கணபதிம் தனித்தனியாக வேர்டாக பிரிக்கும்போது கணபதிம். கணபதிம்னா என்னது? அந்த குழுக்களுடைய தலைவனை, அவரை நம்ம வணங்குகிறோம், போற்றுகிறோம், அழைக்கிறோம். ஹவாமேகைக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு.
ஹவாமகே. ஹவாமகே தான் இங்கே வெர்பு. 2 வெர்பு இருக்கு. ஆசீத ஹவாமகே. ஹவாமகே வணங்குகிறோம், போற்றுகிறோம், அழைக்கிறோம். கவிம். கவினாக்க பெரிய மீனிங் இருக்கு. கவினா அந்த பாட்டை அமைக்கிறது மட்டும் இல்லை. கவிங்கிறது ஞானி, சீயர், திருஷ்டா, எல்லா முக்காலத்தையும் அறிந்தவர் கவி. கவீனாம். கவினா என்ன? எல்லா நல்ல கவிர்களையுமே சிரேஷ்டம், பெரிய ஆள் இவர் கணபதி. கவியர்களுக்கெல்லாம், ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, ஞானிகளுக்கெல்லாம் மிகுந்த ஞானி, மூத்த ஞானி, முதலான ஞானி, அறிஞர்களுக்கெல்லாம் உள்ள அறிஞர், முக்காலத்தையும் அறிந்தவர்கள், அதுகளுக்கு அவர தலைவர். உபம ஸ்ரவஸ்தமம். ஸ்ரவனா புகழ், தமம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. உபமனா உபமானங்கள். உபமானங்களால் அவரால் போற்றப்பட்டவர். அவர் அப்படின்னு இதுக்கு கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? அவளுடைய முகம் சந்திரனை போல் இருந்தது, கண் மீன்களை போல் இருக்கிறது. இந்த உபமானம் சொல்லுவோம் இல்லையா? இந்த உபமானங்கள் எல்லாம் கொடுத்தா கூட அதில் இவர் மிகையா ஒருத்தரும் இல்லை. இவருக்கு மிகை கொடுக்க முடியல. என்ன உபமானம் கொடுத்தாலும் இவர் எல்லாத்தையோட பெருசாக இருக்கார். இவருக்கு ஒரு கம்பேரிசன் அன்பிரசிடென்டட், கம்பேரிசனே பண்ண முடியல. அவ்வளோ பெரிய ஆள் அவர், அவ்வளவு புகழ் இருக்கு அவருக்கு. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உபமானம் எடுத்து அவரை புகழ்ந்தாலும் அவரை ஒப்பிடவே முடியாது. அவ்வளோ பெரியவர். ஜேஷ்டராஜம். ஜேஷ்டனா சிறந்த, மிகச்சிறந்த. ராஜம். ராஜ் அப்படின்னா ரூட் என்ன, வெறும் ரூட் என்னன்னா பிரகாசிக்கிறது, நல்ல பிரகாசிக்கிறது. யாரெல்லாம் அவர்களை வணங்குறாளோ, இந்த கணபதியை வணங்குறாளோ, அவளுடைய இதயத்தில் ஒளி வீசுவர். ராஜ்னா ஒளி வீசுவர், ஒளி, ஷைன். இதயத்தில் ஒளி வீசுவர்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சொரூபத்தை, அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். பிரம்மணாம். பிரம்மணாம்னா என்ன? பிரம்மணாம்னாக்க பிரம்மத்தை அறிந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள். அதில் பிரம்மனஸ்பத, அவரை கூப்பிடுறோம், அட்ரஸ் பண்ணுறோம். ஹே வேதத்தின் தலைவனே. எல்லா வேதங்களையும் தெரிஞ்சவன்ல, வேதத்தின் தலைவனே. அப்புறம் அடுத்தாப்புல 11வது வேர்டு என்ன? நக. எங்களுடைய ஸ்ருண்வன், எங்களுடைய இந்த வேண்டுகோள், பிரேயர், வணக்கம் எல்லாம் நம்ம போட்டுறோம்ல, போட்டுறதுல கேட்டுக்கொண்டு, தொழுகைகளை கேட்டுக்கொண்டு, ஸ்ருணுவன்னா கேட்டுக்கொண்டு, ஊத்திபிகி. ஊத்திபிகினா எங்களை ப்ரொடெக்ட் பண்ணு. எப்படி? ஆசீத உட்காரு. எங்கே உட்காரணும்? சாதனம், எங்களுடைய இதயத்தில் உட்காரு. ஸோ இதை கணபதிகிட்ட என்ன சொல்கிறோம்னாக்க, எங்களுக்கு ஆத்ம ஜானம் கொடு. ஆத்ம ஜானம் கொடுத்தா தான் எங்களுக்கு ரியல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பேசுகிறோம். இப்போ என்ன பண்ணலாம்? அன்வயம் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் முதல்ல என்ன செய்யணும்னா வெர்பு எதுன்னு பார்க்கணும். அந்த வெர்புலேருந்து ஆரம்பித்தா என்ன இருக்கும்? இங்கே என்ன வெர்பு? 2 வெர்பு இருக்குங்கிறோம். ஆனால் முதல்ல ஒரு வெர்பு எடுத்துப்போம். ஹவாமகே. ஹவாமகேன்னா என்ன சொன்னோம்? நம்ம வழிபடுகிறோம், போற்றுகிறோம், அழைக்கிறோம். யாரை அழைக்கிறோம்? இந்த குழந்தைகள்லாம் விளையாடும்போது எங்கள் ஊர்லெல்லாம், எனக்கு ஊர் கள்ளக்குறிச்சி, எல்லா ஊர்லேயும் இருக்கும், திருநெல்வேலியில், பூ பறிக்க வருகிறோம் வருகிறோம் அப்படின்னு 2 சைடு இருக்கும். இங்கேருந்து அங்கே போவோம். அதை மாதிரி அழைக்கிறோம். யாரை அழைக்கிறோம்? அங்கே மாதிரி அங்கே கேட்போம் அந்த அந்த விளையாட்டில். இந்த மாதிரி ஹவாமகே, வேண்டுகிறோம், வணங்குகிறோம், அழைக்கிறோம் அப்படின்னா ஹவாமகே. அதுதான். அப்போ யாரை நம்ம முதல்ல வரணும் இல்லையா அந்த எண்ணம்? யாரை அழைக்கிறோம், யாரை வேண்டுகிறோம்? யாரைனா துவாம், உன்னை. உன்னைனா யாருப்பா? மற்ற எல்லாம் வேர்டெல்லாம் அந்த ஒன்னைனா யாருங்கிறத அப்ஜெக்டிவ், அதை குறிக்கிறது. என்ன சொல்கிறோம்? முதல்ல கணானாம் கணபதிக்கும், இதை வேத கணங்களின் முதல்வனை. அந்த வேதங்களோடு தேவர்களுடைய கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தோட தலைவனை நாங்கள் அழைக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? கவீனாம் கவி, ஞானிகளில் ஞானி, முற்றும் அறிந்தவர்களில் தலைவர். அப்புறம் அவர் எப்படிப்பட்டவர்? உபம ஸ்ரவஸ்தமம், எண்ணில்லா ஓமைகளால் போற்றப்படுபவரை. ஆனால் இவ்வளோ பேர் ஓமைகள், அவர் கூட எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா கூட
ஒருத்தர் கூட அவருக்கு ஈக்குவலாக வரதில்லை. நோ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹிம். எல்லாரும் கூடயும் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட இவர் எல்லாத்தோட டாப். அவருக்கு பக்கத்துலேயே அன்பிரசிடென்டட் அப்படிங்கிறங்க. அப்புறம் என்ன சொல்கிறார், ஜேஷ்டராஜம். ராஜுங்கிறதுக்கு அந்த வெர்ப் ரூட்டுக்கு என்ன சொன்னால் ஒளி வீசுவர். எங்கே ஒளி வீசுவர்? யாரெல்லாம் வேண்டின்றாலோ அவருடைய இதயத்தில் ஒளி வீசுவார்னா ஆத்ம ஞானத்தை கொடுப்பவரை. பாருங்க, இது இவர் கணபதியை ஒரு தேவர்களாக நினச்சிக்கல, பரமாத்மாவே நினச்சிட்டு இருக்கு. கான்ஷியஸ்னஸ் தான் அவர். அப்புறம் என்னாச்சு, பிரம்மணாம் பிரம்மணஸ்பதா. பிரம்மணஸ்பதங்கிறது அட்ரஸ் பண்ணுறோம். பிரம்மத்தை அறிந்தோர்களின் வேதங்களின் தலைவனே. எல்லாம் பிரம்மத்தை அறிந்தவர்களில் இவர் வந்து வேதத்தை தெரிஞ்ச தலைவர். அவரே தலைவரே என்ன செய்யணுங்கிறார், எங்களோடது தொழில்களை கேட்டு, எங்களுடைய பிரேயர்களை கேட்டு, எங்களுடைய சுருண்வன். என்னத்தை சுருண்வன்? எங்களோட கோரிக்கைகள், எங்களோட பிரேயர்கள், தொழுகையை கேட்டு, ஊத்திபிகி பத்திரமாக எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடு. எப்படி? ஆசீத்த வந்து உட்காரு. எங்க சாதனம்? எங்களுடைய இதயத்தில் வந்து அமரு. எங்களுடைய இதயத்தில் வந்து அமர்ந்து எங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடு, ஒளி வீசு, அறியாமையை போக்கு. ஏன்? நீ வந்து ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, வேதகணங்களுக்கெல்லாம் தலைவன், உனக்கு ஒப்பு இல்லாதவன் நீ, எல்லா வேதங்களுக்கும் தெரிந்தவர்களில் நீதான் முதல்வன். இப்படியெல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கா? இன்னொருத்தன் சொல்லட்டுமா? கணானாம் துவா கணபதிகும் ஹவாமகே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் நூத்திபி சீதசாதனம். ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா சொல்லுங்கோ, எப்போ வேணால் சொல்லுங்கோ. சொல்லி இந்த கணபதிகிட்ட சொல்லி அந்த வேதத்தின் தலைவன்கிட்ட எங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுன்னு வேண்டிக்கலாம். இது எல்லாம் ருத்ரன் சமகம் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் இதை வந்து முதல்லவே மங்களஸ்தோரமாக சொல்கிறது உண்டு. இப்போ அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டு அந்த கவினாமுக்கும் கவினாமுக்கும் இல்லை. அப்புறம் கணபதி கும் அப்படி சொல்லிட்டு, அப்புறம் ராஜம் அப்படின்னா அதுக்கு என்ன பிரகாசிக்கிறவர், எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுட்டதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. குருப்யோ நமகா, நமோ நமகா. மேலும் மேலும் பயணிப்போம். வேரியஸ் டாபிக்ஸை எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரேடியாக ஒன்றிலே போகாமல் எல்லாத்துலேயும் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாரும் வேண்டுகோளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். நன்றி. என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி.